நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா அகரவரிசை பற்றிக்க. அகரவரிசை பற்றினா ஒரு மொழியில் உள்ள, அதாவது நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற சொற்களை அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்களை வச்சு நம்ம வரிசைப்படுத்த போறோம். இந்த அகரவரிசை பற்றி என்பது பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம வரிசைப்படி படிச்சிருப்போம். அதுல இருந்து நம்ம அந்த கான்டாக்ட் எல்லாத்தையும் கரெக்டா படிச்சிருப்போம். அதுல இருந்து நம்ம அந்த வரிசைப்படி நம்ம அழைத்து போறோம். அவ்வளவுதான். இது எதுக்காக நம்ம கேட்கறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொழியில இருக்கிற அந்த எழுத்து நம்ம வரிசைப்படி தெரிஞ்சுக்கிறோமா. அடுத்தது நமக்கு இந்த மொழி அறிவை எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் இந்த தேர்வு நமக்கு இந்த தேர்வுல நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, முதல்ல ஆல இருந்து 1000 எழுத்து வரைக்கும் இருக்குது. மேல இருக்கிற வரிசை பாத்தீங்கன்னா இந்த வரிசைப்படி தான் நீங்க அகரவரிசை முதல்ல கத்துக்கணும். முதல்ல நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இதுல எழுத்துக்களை பாருங்க. முதல்ல நான் எழுதிட்டேன். இது எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எழுத முடியாது, அதனால ஒரு 3 லைன் மட்டும் நான் எழுதிட்டேன். சரிங்களா? இப்ப இது ஒரு முதல்ல ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். நம்ம எழுத்தை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா சொல்றேன், கவனிங்க. இது ஆல இருந்து அவ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன எழுத்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள். இதுல குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். அ இ உ ஏ, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓ. இந்த 5 எழுத்துக்கள் இருக்கிறது. நெடில் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 7. மீதி இருக்கக்கூடிய அந்த நெடில் எழுத்துக்கள் எல்லாமே மீதி எழுத்துக்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னா நெடில் எழுத்துக்கள். இது வந்து 7. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 12 எழுத்துக்கள் இருக்கிறது. மெய் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 18. சரிங்களா? மெய் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 18. அந்த ஓரை எழுதாம நான் இந்த ஓரை எழுதுறதுக்கு காரணம் நான் பின்னாடி சொல்றேன், நீங்க கவனிங்க. அந்த பக்கம் எழுதல, எல்லாத்தையும் இங்க எழுதிட்டேன், ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். சரிங்களா? இப்ப மெய் எழுத்துக்கள் 18. இது ரெண்டும் சேர்ந்த எத்தனை எழுத்து? 30 எழுத்து. சரியா? இந்த எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சொல்லுவோம் முதல் எழுத்து சொல்லுவோம். இது வந்து பிற எழுத்துக்கள் தோன்ற ஒரு காரணமா இருக்கிறதுனால முதல் எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப இது ஒரு 12, இது ஒரு 18, மொத்தம் 30. இந்த உயிர்மை எழுத்து சேர்த்துனா அது ஒரு 216. இந்த 1001 சேர்த்தா 217. மொத்த எழுத்துக்கு பாத்தீங்கன்னா 247. இது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம அதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம், மெய்யெழுத்து தான் இதுல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். அதாவது கதாநாயகனே மெய்யெழுத்து தான். இப்ப இந்த மெய்யெழுத்து நம்ம எப்படி வந்து முக்கியத்துவம் பெறுது நம்ம பார்க்கலாம். இப்ப உயிர்மை எழுத்து நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்தா அது உயிர்மை எழுத்து. இப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா க, இந்த க அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ நெடிலா போக க அப்படின்னு வருது. இப்ப இந்த எழுத்து தோன்றும் போது பாத்தீங்கன்னா இதுல முதல் எழுத்து தான் அதுக்கு பாத்தீங்கன்னா இக்கு. அதுக்காக தான் நான் முன்னாடி எழுத்து வந்து வச்சிருக்கேன். இப்ப இங்க இக்கு இல்லைன்னா இந்த எழுத்து வராது, கா வரவே வராது. அப்ப இந்த எழுத்து சேரும் போது தான் உயிர்மை எழுத்து வருது. இந்த இக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம எழுதுறோம். இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த க அப்படின்னு எழுதும்போது இதோடைய வரியுடைய பாருங்க, புள்ளி இல்லாம அப்படியே வருது. இந்த ஆ எந்த பக்கத்துலயும் இந்த ஆ வந்து எங்கேயுமே வரல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆ இந்த வரி வடிவம் என்னன்னா அது அப்படியே எழுத்து வடிவம், அதாவது எழுதக்கூடிய வடிவம் தான் வரி வடிவம். அதுல எங்கேயுமே அது வரல, மீது வடிவம் தான் வருது. ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா அடுத்தது ஒளி வடிவம், அதாவது அந்த வார்த்தை எழுத்து நம்ம சொல்லும்போது என்ன வடிவமா வருது, இக்கு குட்டல் ரெண்டும் சேர்ந்துதான் வருது. அதாவது உயிரும் மீதும் சேர்ந்துதான் இருக்கு. இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, அப்ப இக்கு என்பது காவா வருது, ஆ கூட சேரும் போது காவா வருது. அப்ப இதனுடைய வடிவம் பாத்தீங்கன்னா இக்கு வடிவம் தான், மெய்யெழுத்து வடிவம் தான். நம்ம எழுத்து எடுக்கும் போது உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுபடி நம்ம வரிசைப்படுத்திக்குவோம். உயிரெழுத்துக்கு இல்ல, உயிர்மை எழுத்துக்கு இருக்கிறது. அதுக்கு அடுத்த எழுத்து பாத்தீங்கன்னா புள்ளி வச்சு எழுதுவதுதான். நம்ம புள்ளி வச்சு எழுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்குல எடுத்துக்கணும். சரியா? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. காகம், காக்கா, காப்பு, காஞ்சி. சரியா? இப்ப இதுல எது முதல்ல வரும், ரெண்டாவது வரும், மூணாவது வரும் பார்க்கணும். நம்ம ஆரம்படி பார்க்கலாம். இந்த முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறது. இந்த கா எல்லாமே ஒன்னா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ரெண்டாவது எழுத்து போயிடணும். சரியா? இப்ப ரெண்டாவது எழுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷம் இப்படி பார்க்கணும். இந்த வருஷத்துல முதல் எழுத்து தான் இருக்கு, இக்கு இருக்கு. இந்த இக்கு இங்க என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்பா இங்க வருது. ரெண்டாவது எழுத்து பாத்தீங்கன்னா இக்கு வருது. அப்பா என்ன பண்ணலாம், ஒண்ணுன்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கா வச்சுட்டு வேற எதனா எழுத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப நான் சொன்னேன் மெய்யெழுத்து தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மெய்யெழுத்துனா நம்ம இந்த கா வந்து கடைசியா பொண்ணு அர்த்தம் கிடையாது. இந்த கா வரிசையில பாத்தீங்கன்னா இக்கு வரிசையில பாத்தீங்கன்னா நேரம் போயிட்டே இருந்ததுன்னா
க க கி கு அப்படி போயிட்டே இருக்கும். அதுல அந்த வரிசை முடிஞ்ச பின்னாடி தான் நீங்க அடுத்த புள்ளி வச்ச எழுத்துக்கு வரணும். சரியா? நீங்க இந்த புள்ளி வச்ச எழுத்துல வரிசையில உயிர் எழுத்துக்கள் தாண்டி அதுக்கப்புறம் தான் அடுத்த புள்ளி வச்ச எழுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நான் காக்கா ஒண்ணு போட்டேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதை இட்டு வரிசையில பாத்தீங்கன்னா கா இருக்குது. அப்ப இதுக்கு மூன்றாவது என்ன நம்ம போடுறது பாத்தீங்கன்னா அடுத்த எழுத்துக்கு கால் இருந்தாலும் பாக்குறேன், கால் எங்குமே இல்லை. அதுக்கு அடுத்து என்ன பாக்குறேன், இப்பு இருக்குது, இஞ்சி இருக்குது. இதுல ரெண்டுல எது முதல்ல வருதுன்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, இதுல எது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி தான் வருது. அப்ப என்ன பண்ண போறோம், காஞ்சி வந்து 3 போட்டுறோம். பாவரிசை பாருங்க, இப்பு பாருங்க, இப்பு கடைசியா இருக்குது. அப்ப இது 4. சரியா? இது எதுக்காக சொன்னா நான் இக்க பத்தி சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உடனே சொன்னா புரியணுங்கிறதா நான் உடனே சொல்லிட்டேன். இப்ப நம்ம சாதாரணமா எளிதா கொடுக்கக்கூடிய வினாவை நம்ம பார்க்கலாம். அதாவது உயிரிழத்தை வச்சு நம்ம பிரிக்கிறத பார்க்கலாம். முதலெழுத்து மட்டும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அகிலன், ஔவையார், கூதல், இலை, எறும்பு. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் எது வரும் சுரேஷ்? இதுல அகிலன். அகிலன் அகிலன் வந்துச்சா? அதுக்கு அடுத்தது இது ஒண்ணும் பண்ணலாமா? ரெண்டாவது இலை. இலை. மூணாவது இந்த வருஷம் அப்படியே பாத்துட்டு வாங்க. மூன்றாவது என்ன இருக்குது? ஊதல். ஊதல். நாலாவது எறும்பு. எறும்பு, ஔவையார். முடிச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் அகிலன், ரெண்டாவது இலை, மூன்றாவது ஊதல், நான்காவது எறும்பு, ஐந்தாவது ஔவையார். இது ரொம்ப எளிதா இருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இது அதிகமா இருக்குன்னா போலீஸ் எக்ஸாம்ல, எஸ்ஐ எக்ஸாம்ல சாதாரணமா கேட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், மேல இருக்கிற எழுத்துக்கு பாத்தீங்கன்னா 12 இருக்குது, 13வது ஒரு எழுத்து இருக்கு சொன்னோம்ல, ஆயுதம் ஒரு எழுத்து. அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க காட்டுறோம். இப்ப பாருங்க, அவன், அறம், அத்து, இவன். இதை நம்ம அடுக்கணும். இப்ப நம்ம இது நமக்கு ஏற்கனவே தெரியும், முதலெழுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பிரிக்கணும். அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல எல்லாம் ஒன்று போல இருந்தா நம்ம வந்து இதுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, நம்ம எப்படி அடுக்க போறோம்னா இது எல்லாமே ஆ வரிசைக்குது. அப்ப இது எல்லாமே ஒண்ணுதான் வரும்னு தெரியும். இது கடைசின்றத நம்ம என்பது கடைசின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த ஆறை எது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப ஆறை எது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவன், அறம், அத்து. நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது மேல இருக்க வரிசை நீங்க ஆட்டம் முடிச்சுதான் நீங்க புள்ளிய சேர்த்துக்கே வரும்னு சொல்லியிருக்கேன். அதன்படி பாத்தீங்கன்னா இங்க அத்து என்பது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா உயிரெழுத்து முடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கு அதுதான் ஆயுத எழுத்தான் இருக்கு, அத்து இருக்கு. அப்ப என்ன பண்றோம், அத்து போட்டுடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல இந்த வரிசையில பாருங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வா இருக்குது, ரா இருக்கு. இந்த வா ரால எது ஃபர்ஸ்ட் பாக்குறோம், இந்த வா வரிசை தான் வருது. அப்ப என்ன பண்ணலாம், இது 2க்கு போட்டுடலாம். அறம் பாத்தீங்கன்னா கடைசியா வருது, இது 3 போட்டுடலாம். இவள் என்பது 4. அவ்வளவுதான். அகரவரிசை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டே போதும். இதுல கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 மார்க்கு, ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் நமக்கு வரும்.